காஞ்சிபுரம் டிஎஸ்பிக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பித்த மாவட்ட நீதிபதி தொடர்ந்து அதே இடத்தில் பணிபுரிவது உகந்ததாக இருக்காது என தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அவர் மீது நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் வகையில் உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதிகள் கொண்ட விஜிலன்ஸ் குழுவுக்கு விசாரணை அறிக்கை அனுப்பும்படி உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் காவலராக பணிபுரியும் லோகேஸ்வரன் ரவியின் மாமனார் சிவக்குமார் பூசிவாக்கம் கிராமத்தில் பேக்கரி கடை நடத்தி வருகிறார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த முருகனுக்கும் இடையே கடந்த ஜூலை மாதம் தகராறு ஏற்பட்டது. இதுகுறித்து காவலர் லோகேஸ்வரன் ரவி முருகனிடம் தகராறில் ஈடுபட்டார். இந்த சம்பவம் குறித்த புகாரில் சிவக்குமார், லோகேஸ்வரன் ரவி உட்பட 4 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் அவர்கள் கைது செய்யப்படவில்லை. இதையடுத்து இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி செம்மல் டிஎஸ்பி சங்கர் கணேஷை கைது செய்ய உத்தரவிட்டார். இந்த உத்தரவுகளுக்கு எதிராக காவலர் லோகேஸ்வரன் ரவி, காஞ்சிபுரம் எஸ்பி மற்றும் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் மற்றும் வாலாஜாபாத் ஆய்வாளர் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர்.